ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராசன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான அந்த சைக்காலஜி வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 3 யூனிட் வந்து உங்களுக்கு சைக்காலஜி எடுத்து கொடுத்துட்டோங்க. யூனிட் வைஸா வந்து உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஃபுல் நோட்ஸ் எல்லாம் முக்கியமான பகுதியில் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன். ஆனால் இது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் கேட்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 4th யூனிட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். லேர்னிங், அதாவது கற்றல் அப்படின்ற 4th யூனிட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஓகேங்களா? சரி, அதுவும் நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். சரிங்களா? சரிங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கற்றலுடன் தொடர்பற்றது எது? ஸோ நம்மளுக்கு 4th யூனிட்டுக்கு வந்து லேர்னிங் தான் கொடுத்துருப்பாங்க, கற்றல். ஸோ கற்றலுடன் தொடர்பற்றது எது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. 4 ஆப்ஷன்ஸ்ல எது கற்றலுடன் தொடர்பு இல்லாமல் இருக்கு அப்படின்னு தான் நீங்க வந்து கெஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, நீங்க ஆன்சர் வந்து எடுத்துருங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். நடத்தையில் ஏற்படும் மாற்றம். ஆமாங்க, கற்றல்னா நாங்க நடத்தையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் வந்து கற்றல்னு அழைக்கப்படும். கரெக்ட் தான். வாழ்நாள் முழுவதும் நீடிக்கக்கூடியது. ஆமாங்க, ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து இறக்குறவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஒன்று கத்துக்கிட்டே தான் இருப்பான். அப்ப கற்றல் அப்படின்றது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கக்கூடியது. இதுவும் கரெக்ட் தான். தனி ஒருவர் கற்க ஆரம்பிக்கும் இடம் தாயின் கருவறை. ஆமாங்க, சோ தாயின் கருவறையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு நபர் என்ன பண்ணிடுறாங்க, கற்க ஆரம்பிச்சிடறாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புக்கை படிங்க, நல்ல விஷயங்களுக்கு கேளுன்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க, சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இதுவும் கரெக்ட் தான். அப்ப இங்க எது தவறா இருக்கு? டி தாங்க தவறா இருக்கு. ஏன்னா சோ 2 விதமான கற்றல் சொல்லியிருப்பாங்க. எளிய கற்றல், அதாவது சிம்பிள் லேர்னிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து சிக்கலான கற்றல், காம்ப்ளெக்ஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு எளிய கற்றலுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியத வந்து பார்த்தீங்கன்னா தூண்டல் துலங்கல் தொடர்பு, அதாவது ஸ்டிமுலேஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ஸ்டிமுலேட் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸை கொண்டுமா எளிய கற்றலை வந்து நம்மளால வந்து இது பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா சிக்கலான கற்றல், காம்ப்ளெக்ஸ் லேர்னிங் பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேஸா என்ன இருக்கும் அப்படின்னா இந்த அறிவுத்திறன், அதாவது காங்கினேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்செப்ஷன், புலன்காட்சி, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும்? சிக்கலான அடிப்படை கற்றலுக்கு இருக்கக்கூடியதா இருக்கணும். அப்ப இங்க தவறா இருக்கிறதுனால இது வந்து எளிய கற்றலுக்கு தான் தூண்டல் துலங்கல், சிக்கலான கற்றலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுத்திறனும் புலன்காட்சியும். ஓகேங்களா? அதாவது காக்னிஷனும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்செப்ஷனும் தான் வந்து அடிப்படையா வந்து இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், 4th பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. சுற்றுச்சூழல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடத்தை மாற்றங்களை கற்றல் உள்ளடக்கி உள்ளது என கூறியவர். அதாவது இந்த என்வால்மெண்ட், சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய அந்த தேவைகள், என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ஃபில் பண்றதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா சில நடத்தை மாற்றங்களை வந்து கற்றல் வந்து உள்ளடக்கி இருக்குது. அப்ப கற்றல் மூலமா அந்த நடத்தை மாற்றங்கள் என்ன பண்ணும், அதிகரிச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மேம்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கார்ட்னர் மர்ஃபி. யாருங்க? கார்ட்னர் மர்ஃபி அப்படின்றவர் தான் வந்து இந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பார். அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து, பயிற்சியில் விளையக்கூடியது நிரந்தரமான நடத்தை மாற்றமே. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கூற்றுங்க இது. பயிற்சியில் விளையக்கூடிய நிரந்தரமான நடத்தை மாற்றமே ரொம்ப முக்கியமான வேர்டு. ஓகேங்களா? சோ பயிற்சியில் விளையக்கூடியதுதான். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டினியூவா வந்து பிராக்டிஸ் பண்ண 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 அதனோட அவுட்புட்டா தான் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு மாற்றம் இருக்கும். ஆனா அந்த மாற்றம் எப்படி இருக்குமா, நிரந்தரமான மாற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யாருன்னு பார்த்தோன்னா தாண்டைக். ஓகேங்களா? தாண்டைக் தான் அந்த கூற்று சொல்லியிருப்பாரு. அதனால அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன். அப்ப பயிற்சியில் விளையக்கூடிய ஒரு நிரந்தரமான நடத்தை மாற்றம் தான் கற்றல், லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றாருங்க, தாண்டைக் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. அனுபவம், பயிற்சி ஆகியவற்றால் ஏற்படும் நடத்தை மாற்றமே கற்றல். சோ அவனுக்கு அனுபவம் கிடைக்கும், அது மூலமா அவன் பயிற்சி எடுத்து அவனோட நடத்தை மாற்றத்தை மேம்படுத்திப்பான். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், லேர்னிங் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா யாருங்க, கர்ட்ஸ் அப்படின்றவர் தான் வந்து சொல்றாரு. சீதா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அனுபவம், பயிற்சி, இது ரெண்டுத்தையும் என்ன பண்றான், அவன் எடுத்துக்கினா அவனோட நடத்தை மாற்றத்தை வந்து மேம்படுத்துறான். இதை தான் கற்றல்னு சொல்லிட்டு கேட்ஸ் அப்படின்றவர் குறிப்பிடுறாரு. அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். அடுத்த 5வது கேள்வி பாருங்க. கற்றலுக்கு ஒரு உந்துதல் அவசியம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ ஒருத்தன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு ஒரு மோட்டிவேட்டர் தேவை. ஓகேங்களா? அப்போ ஒரு இல்லைங்க, ஒரு உந்துதல் அவசியம். சோ கண்டிப்பா அவனுக்கு பேஸா வந்து ஒரு மோட்டிவேட், ஏதோ ஒரு பேஸா மோட்டிவேட் இருந்தா மட்டும்தான் அவன் என்ன பண்ணுவான், லேர்ன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா மெக்கானல் அப்படின்றவர் தான் வந்து சொல்றாரு. ஓகேங்களா? அப்போ உந்துதல் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், மெக்கானிக்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உந்துதல் இருந்தால் தான் மெக்கானிக் ஆக முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேர்டு வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஆப்ஷன் வந்து எடுத்துடலாம். மெக்கானல் அப்படின்றவர் இந்த கூட்டம் சொல்லியிருக்காரு. அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க. ஒரு உயிரியின் நடத்தையில் முந்தைய நடத்தையின் விளைவாக சிறிது சிறிதாக எழும் மாற்றங்கள் கற்றலாகும்.
ஒரு உயிரியோட நடத்தையில முந்தைய நடத்தையின் விளைவா சிறிதா மாற்றங்கள் ஏற்படும், அதுதான் கற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஒரு உயிர் என்ன பண்ணிருக்கோம், இதுக்கு முன்னே ஏதோ ஒரு தவறு பண்ணி அது மூலமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விளையக்கூடிய விளைவுகள் வந்து மாத்திப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சூடான பொருளை வந்து தொட்டுட்டு இருப்பாங்க, இந்த பொருள் சூடா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பொருட்களை அவாய்ட் பண்ணுவாங்க. அப்ப ஏற்கனவே நடந்த அந்த முந்த அனுபவங்களை வச்சு சிறிதான் அவங்களோட நடத்தையில மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அதுதான் வந்து கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா ஹில்கார்ட் அப்படின்றவர் தான் வந்து சொல்றாரு. சோ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர், ஹில்கார்ட். அடுத்து 7வது கேள்வி, துடிப்புடன் கற்றல், ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்ற வேர்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யார், அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்ற வேர்டை வந்து அறிமுகப்படுத்தியவர், துடிப்புடன் கற்றல் என்னும் வேரை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவன்ஸ். ஓகேங்களா, டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ரேவன்ஸ் அப்படின்றவர் தான் வந்து ஆக்டிவ் லேர்னிங், அதாவது துடிப்புடன் கற்றல் அப்படின்ற வேர்டை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. டி தான் இதுக்கான ஆன்சர், ரேவன்ஸ். அடுத்த 8வது கேள்வி, கூட்டுறவு கற்றல் என அழைக்கப்படுவது எது? கூட்டுறவு கற்றல் என அழைக்கப்படுவது எது? சோ கோஆபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். சோ கூட்டுறவு கற்றல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக கற்றல். ஓகேங்களா, சோ சோசியல் லேர்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அழைக்கப்படுதுன்னா ஒரு கூட்டுறவு கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா, ஆனா இது மூணும் என்ன, இது ரெண்டும் சேர்ந்துதான் என்னன்னு அழைக்கப்படுதுன்னா கலப்பு கற்றல். ஓகேங்களா, அதாவது பிளண்டட் லேர்னிங், பிளண்டட் லேர்னிங் சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலப்பு கற்றல் தான். ஓகேங்களா, அப்ப பாரம்பரிய கற்றல், தொழில்நுட்ப கற்றல், இது ரெண்டும் சேர்ந்து நடக்கக்கூடியது கலப்பு கற்றல். கூட்டுறவு கற்றல் அழைக்கப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சமூக கற்றல். ஓகே, இதுக்கான ஆன்சர் சமூக கற்றல். அடுத்து பாருங்க, MOOC என்பதன் விரிவாக்கம் யாது? MOOC இந்த மாதிரி இருந்து அப்ரிவேஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. MOOC அப்படின்றதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் எங்க இருக்கு பாருங்க, சீல இருக்கு பாருங்க, மாசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். அதாவது பெருந்திரள், மாசிவ்னா பெருந்திரள், ஓப்பன்னா திறந்த, ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னா இணைய வழி கல்வி. பெருந்திரள் திறந்த இணைய வழி கல்வி அப்படின்றதா வந்து அதனோட தமிழாக்கம். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மாசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 10வது கேள்வி, குழந்தைகளின் கல்விக்கான முதல் பள்ளி எது? சோ குழந்தைகள் வந்து லேர்ன் பண்றாங்க இல்லையா, அவங்க கற்றுக்கிறதுக்கான முதல் பள்ளி, முதல் ஸ்கூலா வந்து எது இருக்க போகுது? சூப்பர், எதுங்க, குடும்பம். அவங்க குடும்பம் தான் வந்து குழந்தை கத்துக்கிறதுக்கான ஒரு முதல் பள்ளியா இருக்குதுங்க. ஒரு குழந்தை எப்படி வளரப்போகுது, எப்படி இருக்க போகுதுன்றதுக்கு மிக முக்கிய ஆதாரமா இருக்கக்கூடியது குடும்பம் தான். ஓகேங்களா, அப்போ குழந்தை கல்விக்கான முதல் பள்ளியா அழைக்கப்படுறது குடும்பம். ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமாக உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். கற்றலுடன் தொடர்பற்றது அப்படின்னா டி தான். ஏன்னா சிக்கலான கற்றலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுத்திறனும் புலன்காட்சியும் தான் அடிப்படையாக பயன்படக்கூடியது. எளிய கற்றலுக்கு தான் தூண்டல் துலங்கள் தேவை. சுற்றுச்சூழல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடத்தை மாற்றங்கள். ஸோ சுற்றுச்சூழல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அப்படின்னு வந்தா யாருங்க, கார்ட்னர் மர்ஃபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல்னா கார்டன் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்டன். அடுத்து பயிற்சியின் விளைவாக நிரந்தரமான நடத்தை மாற்றம், என்ன சொன்ன, நிரந்தரமான நடத்தை மாற்றம்னா தாண்டைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அனுபவம் பயிற்சி. ஸோ அனுபவம் பயிற்சி இருந்தாதான் அனுபவம் பயிற்சி மூலமா கிடைக்கக்கூடிய அந்த நடத்தை மாற்றம் தான் கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா கேட்ஸ் அப்படின்றவர் சொல்றாரு. அப்ப அனுபவம் பயிற்சி இருந்தாதான் கேட்டை திறக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கற்றலுக்கு ஒரு உந்துதல் அவசியம். ஓகேங்களா, நான் ஏற்கனவே சொன்ன போல உந்துதல் இருந்தாதான் மெக்கானிக் ஆக முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆப்ஷனல்ல மெக்கானல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு உயிரின் நடத்தையில் முந்தைய நடத்தையின் விளைவாக, ஓகேங்களா, சோ இதுக்கு முன்னே நடந்த அந்த விளைவாக தான் என்ன பண்ணுவாங்க, இப்ப எழும் மாற்றங்கள் தான் வந்து சொன்னவர் இல்காட். ஓகேங்களா, ஹில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மலை. சோ முந்தைய அனுபவத்தின் அடிப்படையில் தான் மலை மேல ஏற முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஹில்காட் இந்த சின்ன வேர்டு வச்சு நீங்க ஆப்ஷன் வந்து குழு எடுத்துடலாம். அடுத்து துடிப்புடன் கற்றல், ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்றத யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேவன்ஸ். ஓகேங்களா, சோ ரேவன்ஸ் அப்படின்றவர் தான் வந்து ஆக்டிவ் ரேவன் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, அப்ப ரேவன் வந்து ஆக்டிவா இருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டுறவு கற்றல்னா சமூக கற்றல். ஸோ மொத்தமா சேர்ந்து எல்லாரும் கற்கக்கூடியதான் சமூக கற்றல் தான் கூட்டுறவு கற்றல்னு அழைக்கப்படுது. MOOC அப்படின்னா மாசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ், பெருந்திரள் திறந்த கணிய வழி கல்வி. குழந்தைகளோட கல்விக்கான முதல் பள்ளியா அழைக்கப்படக்கூடியது எதுனா குடும்பம். குடும்பம் தான் குழந்தையோட கல்விக்கான முதல் பள்ளியா அழைக்கப்படுது. ஓகேங்களா, சரி, இந்த வீடியோக்கான உங்களுக்கான ஒரு கொஸ்டின் பாருங்க. வகுப்பறையில் நிகழும் கற்றல் பற்றி எத்தனை, ஸோ வகுப்பறையில் நிகழக்கூடிய கற்றல் எத்தனை என கில்பாட்ரிக் குறிப்பிடுகிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கில்பாட்ரிக் குறிப்பிடுறாரு அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணுங்க. அதில் நான் இதுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.